சிவபெருமானை மிஞ்சி கடவுள் யாரும் இல்லை. இது வெறும் பக்தியின் சொல் அல்ல, உண்மையின் முழக்கம். ஏனெனில் சிவபெருமானுக்கு கொடுக்கப்படும் அடையாளங்கள் வேறு எந்த தெய்வத்திற்கும் கிடையாது. அவர் ஒருவருக்குத்தான் சடாமுடி உண்டு. பிறை தலையில் பிரகாசிக்கிறது, கங்கை தலையில் ஓடுகிறது, சிரமாலை தொங்குகிறது, 3 கண்கள் தீபமாக ஒளிர்கின்றன. அருவம், உருவம், அருவுருவம் 3ஐயும் தாண்டிய சொரூபம் அவருடையது. பன்றி கொம்பு அணிந்தவர் அவர், எலும்பு மாலை அணிந்தவர் அவர், சுடுகாட்டிலே தங்குபவர் அவர். வேறு எந்த தெய்வமும் அந்த இடத்தை அணுகாது. எல்லா சாமிகளும் அங்கே கண்டு பயப்படுவர். ஆனால் சிவபெருமான் அங்கேயே தியானம் செய்கிறார், அங்கேயே ஆடுகிறார். ஒரு இளைஞர் ஒரு முறை அந்த கேள்வியை கேட்டான். சிவபெருமான் கோயிலில் தானா இருக்கிறார், சுடுகாட்டில் தானா? அந்த கேள்விக்கு பதில் ஒன்றே, சிவபெருமான் எங்கும் இருக்கிறார். அவர் யாரையும் பிரிக்க மாட்டார். கோயிலில் அருள்வார், சுடுகாட்டில் காப்பார். அவரது அருள் எல்லையற்றது, எல்லா இடத்திலும் நிறைந்தது. பிறப்பு இறப்பு இல்லாதவர் அவர். சரித்திரமும் இல்லை, புராணமும் இல்லை. பிறக்காதவர், இறக்காதவர். அதனால்தான் நம் பிறப்பையும் இறப்பையும் நீக்கக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமான். உடம்பு நோயானால் மருத்துவர் குணப்படுத்துவார். ஆனால் உயிர் நோயானால் அதற்கு மருந்து ஒருவரிடம் மட்டுமே, சிவபெருமான். அதனால்தான் சொல்கிறேன், நமக்கு சிவபெருமானை மிஞ்சி கடவுள் இல்லை. ஓம் நமச்சிவாய.